பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டைம் மிஷினில் ஏறி 2 years பேக் போயிடலாம். அன்னைக்கு ஒரு நாள், அன்று ஒரு நாள் இந்திய தேர்தல், பிரதமரை தேர்ந்தெடுக்கும் இந்திய தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை பயங்கரமா நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல மட்டும்தான் மிக பெரும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீடு ஏதுன்னு கேக்குறீங்களா? தலைவலிக்குதுடா, தலைவலிக்குது. தைலாபுரத்துக்கு வேற போடுமே. தைலாபுரம். இப்ப நம்ம தைலாபுரத்துக்கு போயிடலாம். அங்கதான் கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குது. அப்போ அங்க இருக்கிற ஒரு பெரியவர் சொல்றாரு, நம்முடைய வரலாறும் பண்பாடும் என்ன தெரியுமா? திமுக இல்லைன்னா அதிமுக, இப்படி மாறி 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 தான் நம்ம கூட்டணி வைப்போம். அப்படி மாத்தி மாத்தி கூட்டணி வச்சுதான் கட்சியை இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அன்னைக்கு என் பையன் பிறக்கிற காலத்துல கட்சி ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவன் வளர்ந்து நிக்கிறான், கூடவே என் கட்சியும் வளர்ந்து நிக்குது. துடிதுப்புன்னு பையனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதாவது இது 2021 நம்ம மாற்றம் ஏமாற்றம் அன்புமணின்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கலாம், நானே அதுல சிஎம் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஐயா சொன்னாரு, நம்ம மாத்தி மாத்தி இருந்தோம்னா 5 சீட்டு கன்ஃபார்ம், எதுக்கு மற்றதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு உள்ளதும் போச்சுல கண்ணான்னு உட்காரணுமா அப்படின்னு சொன்னாரு. இல்லை, நம்ம பேர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம், நம்ம கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம், ஒரே ஒரு தடவை ரிஸ்க் எடுத்து பார்க்கலான்னு சொன்னார். இத்தனை வருஷம் சம்பாதிச்சிட்டோம், சரி பையன் சொல்கிறானே ஒரு வருஷம் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டேன். அப்போ ஆரம்பிச்சது அழிவு காலம் அப்படின்னு அவர் சொல்லலை, நம்மளோட மைண்ட் வாய்ஸ். மாற்றம் ஏமாற்றம் அன்புமணின்னு அன்னைக்கு போஸ்ட் அடித்தாரு, அதை இன்னைக்கு ஐயாவே சொல்லிட்டாரு. நம்ம பாருங்க, அவுட் ஆஃப் கண்டென்ட் பலாதும் போயிட்டு இருக்கோம், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருவோம். இப்படி 2024 அந்த எலெக்ஷனுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஐயா அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு தெரியுமா? கேளுங்க கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க. இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். ஐயாவுக்கு இருக்கிறதே 2 காலு, அதை வலது கால அன்புமணியும் இடது கால சௌமியாவும் பிடிச்சிக்கிட்டாங்களாமா. ஐயா தெளிவா புரியுற மாதிரி சொல்றாரு. நம்ம அதிமுக கூட போனோம்னா 3 சீட்டு நம்ம ஜெயிச்சிடலாம், அவங்க நம்மளை வச்சு 6 சீட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாராமா. நம்ம எப்படி சொல்றாருன்னு சொல்லிட முடியும்? அதே அழுத்தத்தை சௌமியாவும் அன்புமணியும் ஐயாவோட காலில் கொடுக்குறாங்களாமா. கொடுத்துட்டு அழுகுறாங்களாமா, வலி தாங்க முடியாம ஐயாவும் கூட சேர்ந்து அழுகுறாராமா. அப்ப அன்புமணி ஒரு முத்து, நம்ம ரஜினி படத்துல வர முத்து மாதிரி ஒரு முத்தை அப்படியே செதற விடுறாராம். அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்க ஒத்துக்கலன்னா கிழப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்க மட்டும் ஒத்துக்கலனா நீங்க எனக்கு கொள்ளி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி காலை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டாராமா. உடனே சௌமியாவும் தாலி எடுத்து காமிச்சிட்டு, ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் ராமையா, கண் திறந்து பாறையா, வேறு துணை யாரையா, உத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு காவல் கூடு எனக்கு. அடுத்தடுத்த லைன் மறந்து போச்சு, அதனால நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் ராமையா, கண் திறந்து பாறையா, வேறு துணை யாரையா. நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு தொடைய புருஷனா சௌமியா, இந்த பக்கம் அப்புறம் வேற வழி இல்லாம அப்புறம் நாம நடந்தது.
அப்படின்னு சொல்லி முடிச்சதையும் நான் என்னதாம்மா பண்றதுன்னு கேட்டாங்க. அப்படியே மெதுவா துண்டெடுத்து தோல்ல போட்டு, என்னையா கூட்டணிக்கு ரெடியா அப்படின்னு கேட்டாங்களாம். ஐயோ ஐயோ, அந்த கலரை பார்த்தாலே டார்ச்சராகவே இல்லைன்னு ஐயாவே ஒத்துக்கிட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இவங்க ஐயா காலை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டுக்காலை பிடிச்சிட்டாங்களாமா. அதை கூட ஐயா தான் சொன்னாரு. அடுத்த நாள் ஐயா கண்முழிக்கிறதுக்கு முன்னாடியே சுப்பிரவாதம் கேட்டுச்சாமா. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். ஐயா அந்த சத்தத்துல தான் எந்திரிச்சு, நம்மளையுமாடா, சரி அப்படின்னு சொல்லிட்டாராம். யாரப்பா வந்தது? யாரு? யாரு? ஓ, யாரு வந்தாங்கன்னே ஐயாவுக்கு தெரியல. அப்படி ஒன்று வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது, பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையா, ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதாக்கு ஜெய். மலை அண்ணாமலைக்கு இப்படி ஒரு கேவலத்தை இத்தனை வருஷம் கழிச்சு ஐயா கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரு வந்திருக்காங்கன்னே தெரியாம ஐயா பேச்சுவார்த்தைக்கு உட்காந்துட்டாங்களாமா. அடுத்த 5 நிமிஷத்துல ஐயா வெறும் ஆட்டு பிரியாணியா போடுறாங்களாமா. இவங்க முத நாளே ஆடுகிட்ட பேசி ஆட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணது லேட்டா தான் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்குது. சரி விடுங்க, அதையும் ஐயா சாப்பிட்டு ஒண்ணும் இல்லாம போச்சாமா. இந்த மொத்த கதையும் சொன்னது நாம இல்லைங்க, சாட்சாத் ராமதாஸ், அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். ஐயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த சத்திரிய வம்சத்துக்கு ஒரு இளவரசர் வேணும்னு நினைச்சதே தப்புன்னு ஐயா இப்பதான் புரிஞ்சிருக்கிறாரு. இளவரசர்களை விட இளவரசிகளே தேவையில்லைன்னு ஐயா உணர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா உணர்ந்ததுனால பாமக இனி காமாக்காவே போக போகுது. காணாமல் போகும் மாங்காய் பார்ட்டின்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. ஆனா நம்ம புன்னகையோட தான் பேசணும், ஏன்னா இது புன்னகை சேனல். நீங்களும் புன்னகையோடயே இருங்க. ஐயாவுக்கு வேண்டி கொஞ்சம் வருத்தமா இருந்துக்கங்க. நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.